கிறிஸ்தவ சகாப்தத்திற்கு முன்பு வெளியிடப்பட்ட பல தமிழ் நூல்களில் முக்கியமாக இடம்பெற்றுள்ள கேரளாவில் நடைபெறும் ஒரு பிரபலமான கோயில் திருவிழாவை பார்ப்போம். அதுதான் திருச்செம்பரம் ஸ்ரீ கிருஷ்ணசாமி கோயில் மற்றும் அதன் திருவிழா. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மார்ச் 20 வரைக்கும் 14 நாள் திருவிழா இங்கு நடைபெறுகிறது. மாமா கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டதால் அவர்களின் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் மகன்களான பலராமர் மற்றும் கிருஷ்ணரை பார்க்க முடியாததால் அந்த காலத்தை நினைவூட்டுவதற்காக கோயிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூக்கொத்து நடைக்கு அதிகாலை 2:30 மணிக்கு மேல் அணிவகுத்து சென்று திடம்பு நடனம் ஆடி கோவிலுக்கு திரும்புவார்கள். அந்த திடம்பு நடனத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுகிறார்கள். இதற்காக 8 கிலோமீட்டருக்கும் அதிகமான தொலைவில் உள்ள மற்றொரு கோயிலில் இருந்து மேல் சாந்தி பரிவாரங்களுடன் ஸ்ரீ கிருஷ்ணரின் மூத்த சகோதரர் பலராமரின் திடம்பு தலையில் சுமந்து பொதுச்சாலையில் ஓடி மற்றும் நடந்து கொடியேற்ற நாளில் நள்ளிரவில் திருச்செம்பரம் ஸ்ரீ கிருஷ்ணா கோயிலை அடைகிறார். இது இங்குள்ள திருவிழாவின் கவர்ச்சிகரமான தருணங்களில் ஒன்றாகும். ஆராட்டுக்கு பிறகு அடுத்த நாள், அதாவது மார்ச் மாதம் 20ஆம் தேதி கூடி பிரியல் என்ற பிரம்மாண்டமான விழாவுடன் 14 நாள் திருவிழா முடிவடைகிறது. நீங்கள் கேரளாவின் வடக்கு பகுதியான கண்ணூருக்கு வருகிறீர்கள் என்றால் கலிபிராம்பாவில் உள்ள இந்த கோவிலுக்கு கண்டிப்பா வரேன் முயற்சிக்கவும். முடிந்தால் திருவிழா காலத்தில் சென்று பாருங்கள். அது நிச்சயமாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்.